ஃபேஸ் மாஸ் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். ஸோ வைத்தியலிங்கம் மேலே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையினர் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 27 கோடி வந்து லஞ்சம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. பெருங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2013 அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பில்டிங் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அனுமதி தரவே இல்லை. 2016 பார்த்தீங்கன்னா வீட்டு வசதித்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இருக்காரு. ஸோ அனுமதி தராரு. அதில் பார்த்தீங்கன்னா 27 கோடி வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு இப்போ அறப்போர் இயக்கம் வந்து ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 27 கோடியும் பார்த்தீங்கன்னா கடனாக வாங்கியிருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. வைத்தியலிங்கம் அவங்க மகன்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போ வேலுமணி அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வர பார்த்தா ஓபிஎஸ் மகன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. ஒன்றிணைந்த அதிமுக உருவாச்சுன்னா திமுகவுக்கு பிரச்சனால தான் வழக்கு பதிவு பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலே பண்ணியிருக்கதா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற ஒரு எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பியும் 6 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா அந்த 6 முன்னாள் அமைச்சர் பேசியிருக்காங்கல்ல, அது 12 பேராக போய் பேசியிருக்கதா தகவல் இருக்குது எடப்பாடியோட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.